சீனாவில் முதலீடு செய்வது பல்வகைப்படுத்தல் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் அணுகலை வழங்குகிறது, இருப்பினும் சில அபாயங்களுடன். இந்திய முதலீட்டாளர்கள் சீன நிறுவனங்கள் அல்லது ஹாங் செங் குறியீட்டில் முதலீடு செய்யும் பரஸ்பர நிதிகள் மற்றும் ETFs போன்ற வழிகள் மூலம் வெளிப்பாட்டை பெறலாம். இருப்பினும் ஒழுங்குமுறை மாற்றங்கள், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்கள் போன்ற காரணிகள் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். நிபுணர்கள் ஒரு எச்சரிக்கையான அணுகுமுறையை பரிந்துரைக்கின்றனர், ஆராய்ச்சி மற்றும் குறிப்பிட்ட அபாயங்களை புரிந்துகொள்வதை வலியுறுத்துகின்றனர். தனிப்பட்ட பங்குகளை விட பல்வகைப்படுத்தப்பட்ட நிதிகளில் முதலீடு செய்வது சில அபாயங்களை குறைக்கும். மேலும் சீனாவின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலப்பரப்பில் புதுப்பித்த நிலையில் இருப்பது தகவலறிந்த முதலீட்டு முடிவுகளுக்கு மிகவும் முக்கியமானது. சீனாவில் முதலீடு செய்வது லாபகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதனுடன் தொடர்புடைய அபாயங்களை புரிந்துகொள்வதும் முக்கியம்.